ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப டேஸ்டியான, சுவையான, அருமையான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3/4 கிலோ பண்ணா மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு இன்னொரு பேர் ஜிலேபி மீன் சொல்லுவாங்க. அந்த மீனில் 2 பக்கமும் கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா ஒட்டிக்கிடும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அந்த பிளேட்டில் தட்டிக்கோங்க. தேவையான அளவு பொடி உப்பு அதில் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவும் அந்த நல்ல உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க அந்த பொடியை வச்சே நல்லா மீன் வறுவல் செஞ்சிடலாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணியை மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மொத்தமாக ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினோம்னா கரெக்டான பதம் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை வச்சு. நாங்கள் மீன் வறுவல் எப்போதும் இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் எடுத்து அந்த மீனில் நல்லா தடவி விட்டுக்கோங்க. உள்ளேருந்து வெளிப்பக்கம் வர நல்லா 2 பக்கம் நல்லா தடவிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா மீனில் நல்லா ஒட்டும். நல்லா ஒவ்வொரு மீனாக எடுத்து அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நாங்கள் எல்லா மீனுக்குமே எந்த மீன் வாங்கினாலும் சரி இந்த இந்த ஸ்டைலில் தான் நாங்கள் மீன் வறுவல் செய்வோம். அதை இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மீன் தடவி மசாலா தடவி வைக்கிங்கல்ல, அதை இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க அந்த எல்லா மீனையுமே இந்த மாதிரி மசாலா தடவிக்கோங்க. 1/2 மணி நேரம் ஊறட்டும். உடனே செய்தோம்னா அந்த மசாலா அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். 1/2 மணி நேரம் ஊற வச்சோம்னா அந்த மீனில் அந்த மசாலா நல்லா ஒட்டிக்கிடும். அப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாம் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து இந்த மீன் வறுவல் செய்யும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். எண்ணெய் சூடாகிட்டா இல்லைன்னு பார்க்கறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. அந்த கையை வச்சு இப்படி பாருங்கள். அந்த ஹீட் நம்ம கையில் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலை அந்த எண்ணெயில் சேர்க்கும்போது அந்த மணம் இருக்குதே, அடடா சொல்ல முடியாது, அந்தளவுக்கு மணம் இருக்கும். அந்த கையில் அந்த ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மீன் ஒன்று ஒன்றா சேருங்க. அப்படி இல்லைன்னா அந்த மீன் ஒட்டிக்கிடும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்திங்கன்னா. அப்படி ஒவ்வொரு மீனாக எடுத்து அந்த வானலில் சேர்த்துக்கோங்க. அந்த பபிள்ஸ் ஃபுல் அப்படியே நிறைய வரும். அது உடனே நீங்கள் மாற்றி போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து மாற்றி போட்டுக்கோங்க. மீன் அப்படியே வேக வேக அந்த பபிள்ஸ் அப்படியே கம்மியாகும். மறுபடியும் திருப்பி விட்டுக்கோங்க. அதாவது மாற்றி விட்டுக்கோங்க.
அந்த எண்ணெயில் அந்த மீன் அப்படியே கொதிக்கும்போது எப்பண்டா சாப்பிடுவோன்ட்டு இருக்கும். அதை அப்படி எடுத்துக்கோங்க, இந்த கரண்டியில் எடுத்துக்கோங்க. அதுவும் வீட்டில் இந்த மாதிரி மீன் பொரிக்கும்போது எல்லாருமே மீன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மீதி இருக்க மீனையும் இந்த மாதிரியே பொரிச்சுக்கோங்க. இந்த ஜிலேபி மீன் இந்த மீன் தான் அப்படி பொரிக்கணும் இல்லை, எல்லா மீனுமே இந்த மாதிரியே பொரிச்சிக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது, அப்போ சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அதுக்கப்புறம் சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சைடிஷ்டா அடடா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மீனை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பொரிச்சோன்னே. அதுவும் இந்த கருவேப்பிலை மேலே போட்டோன்னே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி மீன் வறுவல் செய்யணுன்னா இதை மாதிரியே செய்யுங்க. தேங்க்யூ, பாய்.